ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மணி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாப்புல, மாயாவை மருமகளாக ஆக்க போகிறான்னு ரகுராம் முன்னாடி அதிரடியாக முடிவு பண்ணி சொல்லிட்டாப்புல. எல்லாரும் மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிவா வந்து மாயாவுக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை? இதோட எத்தனை தடவை தாங்க மாயாவை கண்டாலே உங்களுக்கு பிடிக்கலங்கிறது பச்சையாக தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு அவங்கக்கிட்ட வந்து தேவையில்லாமல் அவன் மேலே பழியை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? சும்மா வந்து நீங்கள் வந்து இருக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்னமோ இது சரியாகவே படலை. உங்கள் குடும்பத்தோடு வந்து சம்மந்தமே வச்சுக்க வேணாம் அப்படின்னு தான் எனக்கெல்லாம் தோணுது அப்படின்னு சொன்னேன். உடனே ரகுராம் பார்க்குறாங்க. ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் மனசில் பட்டதான் சொல்கிறேன். இவர் வந்து நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றுறேன் கௌரவத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. யாராவது இங்கே இந்த மாதிரி ஆஃபீஸில் பொது வெளியில் இந்த மாதிரி ரவுடிங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாரா? இவர் எனக்கு என்னமோ சரியாகவே படலைண்ணே அப்படின்னோடனே இந்த பக்கம் வந்து சாரு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. பத்மாவும் என்ன ட்ராக் மாறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப, சம்மந்தி நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் என்ன வேணும்ட்டா செஞ்சேன். மாயா மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால தான் பட்டுப்புடவையோடு யாராக இருந்தாலும் வந்து பார்த்தா சந்தேகம் தானே படுவாங்க அப்படின்னோடனே அப்போ மணி வந்து அதிரடியாக பேச ஆரம்பிக்கிறான். அப்போ சீனுவும் தான் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில் இருக்கான். அதுக்காக வந்து அவரையும் ரெண்டு பேரையும் சேர்த்து இப்படி தப்பாக பேசிட்டீங்களே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, நான் அவரை பார்க்கவே இல்லை, மாப்பிள்ளையை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை நடந்திருக்காது, நானும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இது ஒன்றும் புதுசு இல்லையே மாயாவை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்கிறது அப்படின்னு மணி வந்து பேச ஆரம்பித்தோன்னே ரகுராமும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, ஆரம்பத்துலேருந்தே மாயாவை கண்டா பிடிக்கல. உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா என்ன செய்யணும்? நீங்கள் பேசாமல் இருக்கணும். அவள் எங்கள் வீட்டு பொண்ணு, எந்த தப்புமே பண்ண மாட்டா, அதை முதல்ல புரிச்சுக்கோங்க. நாங்கள் நம்புறது இல்லாமல் மொத்த குடும்பத்தையும் இப்படி வந்து ரோட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து கௌரவத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி வந்து நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி இதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு இதை விட்டுருங்க அப்படின்னு வந்து பத்மா வந்து சொல்ல ஆரம்பித்தோன்னா, அது எப்படி விட முடியும் அப்படின்னு பத்மாவுக்கு எதிராக வந்து நம்ம மணி அதிரடியாக பேச ஆரம்பிச்சான்னு பாருங்கள். ஏங்க சும்மா இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு வந்து எனக்கு என்னமோ சரியாக படலை, உங்கள் குடும்பத்தோட வந்து சம்மந்தம் வேண்டாம், எனக்கு நிறுத்திக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மணி வந்து அதிரடியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு பத்மா பேசணும். நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து பேச ஆரம்பித்தோன்னே வந்து கரெக்டாக வந்து சீனு வந்து சொல்கிறாப்புல, அப்போ மனசில் உள்ளது பாரத்தையே குறைக்கிறீங்க, அப்படியே வந்து இந்த குடும்பத்தை வந்து கயட்டி விட்டுருங்க. இது நல்லபடியாக நடந்தால் இதுலேருந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் மாயாவும் வந்து லவ் பண்ணுறத சொல்லிடலான்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கப்ப, சீனு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அதுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் வந்து மணி வந்து அதிரடியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நிச்சயம் பண்ணியாச்சு, தேதி பேப்பர்லாம் அடித்தாச்சு, பத்திரிக்கைலாம், இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் வந்து அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு மாயா, நீங்கள் வந்து ரெண்டு பேரையும் மாயாவையும் சரி சீனுவையும் சரி இப்படி வந்து யார் பட்டு வெட்டி பட்டு சட்டையில் போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்களா? எதுவாக இருந்தாலும் தீர விசாரிக்கணுங்க. நீங்கள் பண்ண வேலைக்கு நான் என்ன திரும்ப பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் மாயா மேலே வந்து கலங்கம் பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் வந்து மாயாவுக்கு வந்து கௌரவ குறைச்சல் ஆகுதில்ல, இப்போ நான் வந்து அந்த கௌரவ குறைச்சலை சரி பண்ணட்டுமா அப்படின்னு மணி வந்து பேச ஆரம்பித்தோன்னா மொத்த குடும்பமும் வந்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. பத்மாவால் ஒன்றுமே சொல்ல முடியல. என்ன இவரெல்லாம் இப்படி பேச ஒரு நிலைமைக்கு ஆளாகிட்டீங்களே அப்படின்னு மகாலிங்கத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப, ஏன் நாங்கள்லாம் பேசக்கூடாதா? என் பொண்ணு மாதிரி மாயா, அவளை வந்து இப்படி நீங்கள் அசிங்கப்படுத்தி வச்சுருக்கீங்களா? அதுக்கு பதிலுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன், மாயா நீ தான் என் வீட்டு மருமக, இதுக்கப்புறமேட்டுக்கு யார் என்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்துருவோம் அப்படின்னு அதிரடியாக பேசுகிறாரு. என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சாரு வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. பின்ன என்ன பண்ணுறது மாயா, நான் இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் கூட வந்து மாயா வந்து என் பையனை கட்டிப்பா தெரியுமா, நான் முடிவு பண்ணட்டுமா அப்படின்னோடனே, என்னடா உனக்கு சம்மதமா அப்படின்னு சீனுக்கிட்ட பேச ஆரம்பித்தோடனே, இங்கே கொஞ்சம் நேரம் பேசாமல் நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு வந்து ரகுராம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தடுக்கிறாப்புல. அப்பா என்னப்பா இவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, அப்படியே பிடிச்சி போக வேண்டியதானே அதுன்னு சீனு யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, 4-5 தடவை வந்து மாயா மேலே வந்து பழியை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவளும் வந்து எந்த தப்பும் பண்ணலை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இப்போ பண்ணதுக்கு வந்து எனக்கும் வந்து சரியாக படலை. மணி சொல்கிற மாதிரி நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னோன்னு, சம்மந்தி அப்படிலாம் சொல்லிடாதீங்க, ஏதோ வந்து உங்கள் குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றணும்னு நினச்சேன், அது இப்படி தப்பாகி போச்சு, மன்னிச்சிருங்க, இனிமேல் வந்து மாயா விஷயத்தை தலையிட மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து பண்ணதுக்கு என்ன இதுன்னு தீர்வு அப்படின்னு சொன்னோன்னா, மாயா கிட்டேயும் சீனுக்கிட்டே இதை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இனிமேல் வந்து நான் மாயா விஷயத்தில் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வர்றாப்புல நம்ம வந்து குமார் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம்
என்ன எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடுச்சா? ஏதோ சாட்சி கையெழுத்து போட கூப்பிட்டது தப்பாகி போச்சு, அதுக்குன்னு இவ்வளோ பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொன்னோன்னே, சீனு இவங்களுக்கு தான் கல்யாணம்னு சொன்னியா? எதுவாக இருந்தாலும் நீயும் சரி மாயாவும் சரி கொஞ்சம் உண்மையை சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னோடனே, சரி இனிமேல் வந்து எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து மாயா வந்து சீனுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம அவசரப்படாமல் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கோம், எதுவாக இருந்தாலும் நியாயமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு, என்னை மன்னிச்சிரு, நான் நினச்சிருந்தா ஒரு செகண்டில் உன்னை மாட்டி விட்டுருப்பேன், உன்னை வந்து சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரலன்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. அதை வந்து ஜானகி பார்த்துடுறாங்க. இந்த பக்கம் கோவிலில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாயா மேலே எனக்கு நாளுக்கு நாள் வந்து நம்பிக்கை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. நான் காரில் வர்றப்போ அவ்வளோ பதட்டமாக இருந்தேன், பட் இனிமேல் வந்து நான் மாயா மேலே தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகி வந்து பயந்துட்டு தீச்சட்டி எடுக்கிறாங்க. அதோட முடிக்கிறாங்க.